அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 26. வம்புக்கார வாலிபன். குழல்வாய் மொழிக்காக ஏற்பாடு செய்திருந்த கப்பலின் அலங்கார அறைக்குள்ளிருந்து அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டே எதிரே வந்ததை பார்த்தபோது நாராயணன் சேந்தனுக்கு ஏற்பட்ட திகைப்பு உடனே கோபமாக மாறியது. வேடிக்கையும் குறும்புத்தனமும் தென்படுகிற சேந்தன் முகத்தில் முதலாக கடுமையான சீற்றத்தை காண முடிந்தது. தம்பி, நீ சரியான திருட்டு பயல் என்பதை காட்டிவிட்டாய். நீ பெரிய கள்ளன். இந்த கப்பலில் ஏறக்கூடாதென்று கண்டித்து சொல்லியும் எங்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எப்படியோ மாயமாக உள்ளே புகுந்து விட்டாய். இவ்வளவு தூரம் வம்புக்கு வந்துவிட்ட பின்பு உனக்கெல்லாம் இனிமேல் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருப்பதில் பயனில்லை. நீ என்னிடம் வாங்கி கட்டி கொண்டுதான் போகப் போகிறாய் என்று தன்னுடைய மத்தளம் போன்ற புயங்களை மடக்கி அங்கியை மடித்து விட்டு கொண்டு அந்த வாலிபனை நெருங்கினான் சேந்தன். அவனுடைய உருண்டை முகத்திலும் பெரிய வட்ட கண்களிலும் சினம் முறுக்கேறி இருந்தது. குழல்வாய்மொழி பயந்து மருண்ட பார்வையோடு அரை வாயிலேயே நின்று விட்டாள். அந்த இளைஞன் எப்படி எப்போது கப்பல் அறைக்குள் புகுந்திருக்க முடியும் என்பது அவள் அனுமானத்துக்கு எட்டவே இல்லை. அவளுக்கும் அந்த இளைஞன் மேல் ஆத்திரம் உண்டானாலும் சேந்தன் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கிக் கொண்டு போன போது சிறிது வேதனையாக இருந்தது. உள்ளத்தின் ஒரு மூலையில் அந்த இளைஞனுக்காக அனுதாபத்தின் மிகச் சிறிய ஊற்றுக்கண் திறந்து வருவதை அவளால் தடுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சேந்தனிடம் அந்த இளைஞன் நடந்து கொள்ள தொடங்கிய விதத்தை பார்த்தபோது அவள் தன் அனுதாபத்தையே மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அவள் எண்ணியதை போல் அவன் சாது பிள்ளையாண்டனாக இருக்கவில்லை, பெரிய வம்புக்காரனாக இருந்தான். தன்னை நோக்கி கையை ஓங்கிக் கொண்டு அடிக்க வந்த சேந்தனை எதிர்த்து கொண்டு முறைத்தான் அவன். ஐயா, சும்மா மிரட்டி பார்க்காதீங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஏதோ இளம்பிள்ளதானேன்னு கையை ஓங்கி கொண்டு வர்றீங்க. உங்களுடைய ஆத்திரம் உண்மையானா நானும் உங்கள்ட பொல்லாதவனா நடந்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவன் விரைப்பாக நிமிர்ந்து நின்று வலது கையால் இடையில் இருந்த வாளின் பிடியை தொட்டுக்கொண்டே கூறினான். அது நாராயணன் சேந்தனுடைய கோப நெருப்பை கொழுந்து விட்டெறிய செய்தது. அவன் சினத்தோடு கூச்சலிட்டான். அடே பொட்டப்பயலே, நீயும் உன் கூச்சி குரலும் நாசமாய் போக. கடவுள் உன் திமிருக்கு ஏற்றாற் போல தொண்டையை அளந்துதான் வச்சிருக்கார் உனக்கு. வாளை கையில் உருவிக்கொண்டு என்னை ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கிறாயா? ஏதாவது வம்பு செய்தாயோ உன்னை அப்படியே குண்டுக்கட்டாக கட்டி தூக்கி கீழ்த்தளத்தில் இருந்தபடியே கடலில் எரிந்து விடுவேன். என்னுடைய இந்த கையில் ஒளிந்திருக்கும் வலிமையை நீ அறிய மாட்டாய். நேற்று பயல், நீ கொஞ்சம் வணக்கமாகவே பேசு. இந்த விரப்பையெல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ளாதே. சரிதான் ஐயா, கொஞ்சம் நாக்கை உள்ளுக்குள்ளே அடக்கியே பேசுங்கள். நீங்கள் இருப்பது முழங்கால் உயரம். ஆகாயத்தை பிளக்கும்படி பெரிதாக கூச்சல் போடுகிறீர்களே. கடவுள் எனக்குத்தான் தொண்டையை குட்டையாக படைத்து என் திமிரை மட்டம் தட்டிவிட்டார். உங்களுக்கு என்ன காரணத்துக்காக உடம்பையே இப்படி குட்டையாக படைத்தாரோ தெரியவில்லை. போகட்டும், இதோ அரைவாசலில் நின்று கொண்டிருக்கும் இந்த சகோதரிக்கு முன்னால் உங்களை அனாவசியமாக அவமானப்படுத்த வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையானால் அவன் முடிக்கவில்லை. அதற்குள் சேந்தன் குறுக்கிட்டு, இல்லையானால் என்ன செய்து விடுவாயாம் என்று கொதிப்போடு கேட்டுக்கொண்டே இன்னும் அருகில் நெருங்கினான். ஆனால் அந்த இளைஞனோ சேந்தன் நெருங்க நெருங்க அவன் கை கெட்டாதபடி ஒரு பாக தூரம் பின்னுக்கு நகர்ந்து நின்று கொண்டான். அரை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த குழல்வாய்மொழி அந்த இளைஞனின் செயலை கண்டு மெல்ல சிரித்து கொண்டாள். வீராதி வீரனை போல் பேசிக்கொண்டே பின்னுக்கு நகரும் அந்த வாலிபன் முகத்தில் பயமும் பதற்றமும் தோன்றுவதை குழல்வாய்மொழி கவனித்தாள். சேந்தனும் பெரிய ஆள்தான். பிரமாதமாக அடித்து நொறுக்கிவிடப் போகிறவனைப் போல கையை ஓங்கிவிட்டு அடிக்க பயந்து தயங்குவதையும் குழல்வாய்மொழி கவனித்தாள். இரண்டு ஆண் பிள்ளைகளுமே ஒருவருக்கொருவர் பயந்து கொண்டு வெளியில் தைரியசாலிகளாக நடிக்கும் அந்த நிலைமையை கூர்ந்து கவனித்த போது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. சேந்தன் அந்த வாலிபனை அதட்டினான். அடே, பேசாமல் நான் சொல்கிறபடி கேள். இப்போது கப்பல் போய்கொண்டிருக்கும் இந்த இடத்திலிருந்து துறைமுகம் அதிக தூரம் இல்லை. கடலில் குதித்து கரைக்கு நீந்தி போய்விடு. இல்லாவிட்டால் நானே பிடித்து தள்ளிவிடுவேன். என்னால் முடியாவிட்டால் கப்பல் மீகாமனையும் மற்ற ஆட்களையும் கூப்பிட்டு உன்னை பிடித்து கடலில் தள்ள சொல்வேன்.
உன்மேல் சிறிது கூட கருணை காட்ட மாட்டேன். நீ கெட்ட குறும்புக்கார பயல். ஆஹா, அதற்கென்ன? உங்களால் மட்டும் முடியுமானால் தாராளமாக பிடித்து தள்ளிவிடுங்கள். அதற்கு முன்னால் உங்களிடம் ஒரு வார்த்தை. நான் திருடுவதற்காகவோ வேறெந்த வகையிலாவது ஏமாற்றி வஞ்சகம் செய்வதற்காகவோ இந்த கப்பலில் ஏறவில்லை. இன்றைக்கு விழிஞத்தில் நின்ற கப்பல்களில் வேறெந்த கப்பலிலும் விழ இடமில்லை. ஒரே கூட்டம். நானோ இலங்கை தீவு வரை பயணம் செய்ய வேண்டும். மிகவும் அவசரம். துறைமுகத்தில் விசாரித்தது இந்த கப்பல் இலங்கை தீவுக்கு போனாலும் போகலாம் என்று கூறி அருகில் நின்று உங்களையும் இந்த சகோதரியையும் விசாரிக்க சொன்னார்கள். நான் வந்து விசாரித்தேன். நீங்கள் இடமில்லை என்று கண்டிப்பாக மறுத்து சொல்லிவிட்டீர்கள். எனக்கோ அவசரம். இந்த கப்பலை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். நீங்களும் சகோதரியும் மேல் தளத்தில் பேசிக்கொண்டு நின்ற போது உங்களுக்கு தெரியாமல் ஏறி கீழ்த்தளத்தில் உள்ள இந்த அறைக்குள் ஒளிந்து கொண்டேன். இப்போது நீங்கள் வந்து பார்த்து விட்டீர்கள். கடலில் தள்ளுவேன் என்கிறீர்களே. அப்படி சொல்ல உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் உங்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இவ்வளவு பெரிய கப்பலில் நீங்கள் இரண்டு பேர்கள் தானே பயணம் செய்கிறீர்கள். நான் ஒருவன் கூட இருந்து விட்டதனால் உங்களுக்கு என்ன குடி மூழ்கிவிடப் போகிறது? என்னால் உங்களுக்கு என்ன கெடுதல் வந்துவிட போகிறது? 2 பேர்கள் போகிறோம் அல்லது வெறும் கப்பலை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். அதை பற்றி கேட்க நீ யார் தம்பி? உனக்கு இடமில்லை என்றால் பேசாமல் போக வேண்டியதுதானே. இந்த குறுக்கு கேள்வியெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னார்கள் என்றான் நாராயணன் சேந்தன். தொடக்கத்தில் சேந்தனிடம் எரிந்து பேசி வம்பு செய்த அந்த வாலிபனின் முகத்தில் இப்போது சிறிது கலவரமும் பதற்றமும் தோன்றின. சகோதரி, என்னை உங்கள் கூட பிறந்த தம்பி போல் நினைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு நெகிழ்ந்த மனமும் பிறருக்கு விட்டுக் கொடுத்து இறங்கும் பண்பும் அதிகம் என்பார்கள். நீங்களோ இப்படி பாராமுகமாக இருக்கிறீர்களே. இப்படி நடுக்கடலில் வைத்துக்கொண்டு உன்னை பிடித்து கடலில் தள்ளிவிடுவேன் என்று பயமுறுத்தினால் நான் என்ன செய்வேன்? இந்த மனிதரிடம் கொஞ்சம் நீங்கள் எனக்காக சொல்லுங்கள். இந்த பிரயாணத்தின் போது நடுநடுவே நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருப்பேன். நான் உங்கள் மனிதன், உங்கள் ஊழியனை போல நினைவை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாலிபனுடைய திடீர் பணிவை கண்டு குழல்வாய் மொழி சிரித்தான். சேந்தன் ஏளனம் நிறைந்த குரலில், கெஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது என்ற விவகாரம் வைத்துக் கொள்ளாதே. சிறிது நேரத்திற்கு முன்னால் அசகாய சூரனை போல வாளை உருவ தயாராகிவிட்டாய். இப்போது என்னடாவென்றால் சரணாகதி நாடகம் போடுகிறாய். நான் உன்னை இதுவரை ஒன்றும் செய்யாமல் நின்று பேசிக் கொண்டிருப்பதனால்தான் நீ எனக்கு பயப்பட மாட்டேன் என்கிறாய். கொட்டினால் தேள், கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி. இரு இப்போதே ஆட்களை கூப்பிட்டு உன்னை கடலில் தூக்கி எரிய சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆட்களை கூப்பிடுவதற்காக கைகளை சேர்த்து தட்டப்போனான். அப்போது அந்த வாலிபன் விருட்டென்று அருகில் பாய்ந்து சேந்தனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு மேலும் குழைவான குரலில் கெஞ்ச தொடங்கிவிட்டான். சேந்தன் திகைத்து போனான். குளிர்ந்த செந்தாமரை பூக்கள் 2 தன் கைகளை கவ்விக்கொண்டிருப்பது போல் சுகமாகவும் மிருதுவாகவும் இருந்தன நாராயணன் சேந்தனுக்கு அந்த வாலிபனின் கைகள். ஐயா, ஆரம்பத்தில் நான் உங்களிடம் சிறிது வரம்பு கடந்துதான் பேசிவிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சு விடுங்க. இந்த தென்கடலில் எங்கு போக வேண்டுமானாலும் எனக்கு வழிகள் நன்றாக தெரியும். அநேகமா ஒவ்வொரு தீவில சில நாட்கள் இருந்திருக்கேன். நான் இலங்கை போன்ற பெரிய தீவுகள்ல கூட என்னால எவ்வளவோ உதவி செய்ய முடியும். தென்கடலில் அங்கங்கே கடம்பர்கள்னு ஒரு வகை கடற்கொள்ளைக்காரங்கள் கப்பலை நடுக்கடல்ல கொள்ளையடிச்சு துன்புறுத்தி வராங்க. அந்த கொள்ளைக்காரங்க எப்படி இருப்பாங்க, எப்போ வருவாங்கங்கிற நெளிவு சுழிவெல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் கப்பலுக்கு அவர்களால் தொல்லைகள் வராதபடிக்கு நான் காப்பாத்துவேன். நீங்கள் என்ன காப்பாத்துங்க. தயவு செய்து இந்த கப்பல்ல உங்களோடு என்னையும் பிரயாணம் செய்ய விடுங்க. இதை கேட்டு சேந்தன் பலமாக ஓஹோவென்று சிரித்தான். குழல்வாய் மொழியும் சிரித்துக் கொண்டுதான் நின்றாள். சரியான பயல்தான் அப்பா நீ. பெரிய சூரனை போல் நடித்துவிட்டு கடைசியில் இந்த முடிவுக்குத்தானா வந்தாய்? இவ்வளவு பணிவையும் தொடக்கத்திலேயே எங்களிடம் காட்டி கப்பலில் அனுமதியின்றி ஏறிவிட்டதற்காக மன்னிப்பும் கேட்டுக் கொண்டிருந்தாயானால் விவகாரம் இவ்வளவு முற்றி இருக்காதே. உன்னை சொல்லி என்ன தம்பி குற்றம்? உலகம் முழுவதுமே பண்பாட்டுக்கு பஞ்சம் வந்துவிட்டது. எதையும் செய்ய முடிந்த தீரன் பணிவாக அடங்கி ஒடுங்கி பணிவாக வாழ்ந்தால்தான் அந்த பணிவை போற்றலாம். கையால் ஆகாதவன் பணிவதுதான் உலக வழக்கமாகிவிட்டது. முடிகிறவரை ஆண்மையும் வீராப்பும் காட்டுவது, முடியாவிட்டால் பணிந்து அடங்கி விடுவது. மனிதர்கள் பழகி பழகி வாழ தெரிந்து கொண்டு விட்ட ரகசியம்தான் இந்த பணிவு. இதனால் தான் உலகத்தில் உண்மை வீரர்களே குறைந்து விட்டார்கள்.
என்று சொல்லிவிட்டு குழல்வாய் மொழியின் பக்கமாக திரும்பி, அம்மினி, நீங்களும் பார்த்து கொண்டுதானே நிற்கிறீர்கள். புலியாக இருந்த பயல் அதற்குள் இப்படி பூனையாக மாறிவிட்டான். இந்த காலத்து இளைஞர்களுக்கு எதிலுமே உறுதி கிடையாது. அலைபாயும் மனம், அலைபாயும் நினைவுகள், அலைபாயும் செயல்கள். அதனால்தான் ஏதிலும் தோல்வி மனப்பான்மையும் நம்பிக்கை வறட்சியும் அடைந்து கெட்டு போகிறார்கள். மனதை எந்த செயலிலும் ஆழமாக குவிந்து ஈடுபட விடமாட்டேன் என்கிறார்கள். மேலோட்டமான அகலத்தையும் பரப்பையும் பார்த்தே உணர்ச்சி மயமாக வாழ்ந்து அழிகிறார்கள். இதோ இந்த வாலிபனையே எடுத்துக்கொள்ளுங்களே. பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறான், பண்பில் எவ்வளவு மோசமாய் இருக்கிறான் என்றான் நாராயணன் சேந்தன். குழல்வாய்மொழி தான் சிரிப்பதை நிறுத்தி கொண்டு அந்த வாலிபனை நோக்கி, உன் பெயர் என்ன அப்பா என்று கேட்டாள். வாலிபன் மனதில் எதையோ சிந்திப்பவனைப் போல சிறிது தயங்கினான். பின்பு குழல்வாய்மொழியை பார்த்து புன்னகை செய்து கொண்டே, சகோதரி, என் பெயர் கூத்தன் என்றான். உனக்கு பொருத்தமான பெயர்தான் தம்பி. சில பேருக்கு பொருத்தமான பெயர் கிடைக்கிறதில்ல, இன்னும் சிலர் பெயருக்கு பொருத்தமா நடந்து கொள்வதே இல்லை. நீ 2 வகையிலும் கொடுத்து வைத்தவன். கூத்தன் என்ற பெயருக்கு நடிப்பவன் பொருள். நீ நடப்பது, சிரிக்கிறது, பெண் குரல் பேசுவது, பயமுறுத்துதல், கெஞ்சுதல், உன்னோட தோற்றம் எல்லாமே செயற்கையா நடிப்பது போலவே இருக்கு. உன் இயல்போடு ஒட்டியதாகவே தெரியவில்லை. நீ கூத்தனேதான். சேந்தன் தற்செயலாக அவன் பெயரை கேட்டதும் தன் மனதில் பட்டதைத்தான் மேற்கண்டவாறு கூறினான். ஆனால் அதை செவியுற்றதும் அந்த வாலிபனது முகத்தில் அவ்வளவு பீதியும் பரபரப்பும் ஏன் உண்டாயினவோ? சற்று கூர்ந்து கவனித்தால் அவன் உடல் மெல்ல நடுங்கி புல்லரித்து ஓய்வது கூட தெரியும். சேந்தல் குழல்வாய் மொழியை பார்த்து பின்வருமாறு கேட்டான். அம்மணி, நீங்களே சொல்லுங்கள், இவனை என்ன செய்யலாம்? போனால் போகிறதென்று இப்படியே நம்ம கூட இந்த கப்பல்ல பயணம் செய்வதற்கு அனுமதித்து விடலாமா, அல்லது கடல்ல பிடிச்சு தள்ளிடலாமா? சேந்தனுடைய கேள்விக்கு குழல்வாய்மொழி பதில் சொல்லும் முன் அந்த வாலிபனை முந்திக் கொண்டு, கடலில் தள்ளிவிடுங்கள். இந்த கடலில் அல்ல, உங்களுடைய கருணை கடலில் என்னையும் தள்ளிக்கொண்டு காப்பாற்றுங்கள் என்றான். அதை கேட்டு மகாமண்டலேஸ்வரரின் அருமை மகள் உள்ளம் பூரித்தாள். சேந்தனோ முகத்தை சுளித்துக் கொண்டு சொன்னான், பயல் வினயமாக பேசுவதில் வல்லவன். உலகத்தை விலை பேசி விற்று சுருட்டி கொண்டு போய்விடுவான் போலிருக்கிறது. அதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் அம்மினி. ஆனாலும் பரவாயில்லை, கப்பலில் எத்தனையோ ஊழியர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் உதவியாக ஒரு ஆள் வேண்டுமல்லவா? இவனும் இருந்துவிட்டு போகட்டும். இவன்தான் பழைய முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு நம் வழிக்கு பணிந்து வந்து விட்டானே. இனிமேல் இவனால் நமக்கு கெடுதல் இருக்காது என்றாள் குழல்வாய்மொழி. அவளுடைய ஆதரவான சொற்களை கேட்ட பின்புதான் அந்த வாலிபனுடைய முகத்தில் மலர்ச்சி வந்தது. என்னமோ உங்க பாடு இவன் பாடு, இவனை கட்டி மேய்க்கிறதுக்கு என்னால முடியாது, நான் மேல்தளத்துக்கு போறேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டான் நாராயணன் சேந்தன். சகோதரி, இந்த குட்டை மனிதர் யார்? கொதிக்கிற எண்ணெயில கடுகு வெடிக்கிற மாதிரி ஏன் இப்படி திடீர் திடீர் என்று இவருக்கு கோபம் வந்து விடுகிறது? இவர் உங்களுக்கு உறவா என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் வாலிபன். கூத்தா, அது அவர் சுபாவம், அதை நாம மாத்த முடியாது. எனக்கு களைப்பா இருக்கு, நான் படுத்து உறங்க போகிறேன். நீ ஏன் மேல்தளத்துக்கு போ, நான் கூப்பிடுறப்போ வந்தா போதும் என்றாள் குழல்வாய்மொழி. கூத்தன் என்ற அந்த வாலிபன் கப்பலின் மேல்தளத்துக்கு ஏறி போனான். அவன் சேந்தனோடு ஒட்டி கொண்டு நெருங்கி பழக முயன்றான். ஆனால் சேந்தன் நெருங்க விடவில்லை. யாரோ சொல்லி வைத்து ஏற்பாடு செய்திருந்தது போல் கப்பல் ஊழியர்களும் அந்த வாலிபனோடு ஒட்டுதல் இன்றியே பழகினார்கள்.